இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கருத்து மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 18 22 வரை. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவரை சிலர் பின்பற்ற நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறது. இறந்த என்னுடைய தந்தையை புதைத்து விட்டு வர வேண்டும், அல்லது என்னுடைய வீட்டிலே சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முதலில் என்னை பின்பற்று. விரும்புகிறவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் விரும்புகிறவர்களை மட்டும் அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம். அன்பானவர்களே, இறை அழைத்தல் என்பது குருக்களாக கன்னியர்களாக மட்டுமல்ல. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சிறப்பான அழைப்பு தான். அதே போல திருமண வாழ்வில், இல்லற வாழ்வில் இணைந்து இயேசுவுக்கு நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்வதும் ஒரு சிறப்பான அழைப்பு தான். இயேசு என்னை எதற்காக அழைக்கிறார் என்பதில் நான் தெளிவாக இருக்க வேண்டும். வாலிபன் ஒருவன் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறான். இயேசு சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தியிலே 19வது அதிகாரம் 17 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், ஏழைகளுக்கு உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்னர் என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்லும் பொழுது அவனால் அது முடியவில்லை. நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். இயேசுவினுடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு சில செல்வத்தை விட வேண்டும், சில பற்றுக்களை விட வேண்டும், சில ஆசைகளை விட வேண்டும். நம்மில் எத்தனை பேர் இயேசுவிற்காக என்ன காரியங்களை விட்டிருக்கிறோம், விட்டு கொடுத்திருக்கிறோம்? இயேசுதான் நம்முடைய வழி, வாழ்வு, இலக்கு என்றால் அதில் பயணிப்பதற்கு நமக்கு தொந்தரவாக இருப்பது என்ன? அதை உடனடியாக நாம் களைய வேண்டும். இயேசு விரும்பினால் நம்மை அழைக்கிறார். தெளிவு பெற வேண்டும். தூய ஆவியின் வழியாக தெளிவு பெற வேண்டும். அவர் அழைக்கவில்லை, இந்த குருக்களாக கன்னியர்களாக அழைக்கவில்லை என்றால் இல்லறத்தில் அழைக்கிறாரா? புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே. இந்த காலத்தில் இறை அழைத்தல் என்றாலே குருக்கள் கன்னியர்களாக வாழ்வதற்கு மட்டும் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற நிறைய உள்ளங்கள் இன்றைக்கு தவிப்பிலே இருக்கின்றன. ஆண்டவரே, குருக்களாக கன்னியர்களாக இல்லறத்தாராக நீர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து அவர்களை அழைக்கிறீர். அவரவர்கள் வாழ்க்கை பின்னணிக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப சாட்சியம் பகிர்ந்து உம்முடைய அரசை கட்டி எழுப்பத்தான் இவர்களை அழைத்திருக்கிறீர். அது குடும்பத்திலே இருக்கலாம், அது பங்கு பணியிலே இருக்கலாம், அல்லது கல்வி பணியிலே இருக்கலாம், அல்லது சமூக பணியிலே இருக்கலாம், குருக்களாகவோ கன்னியர்களாகவோ பொது நிலையினராகவோ இருக்கலாம். அனைத்திலும் உம்முடைய அழைப்பிற்கு ஏற்ப நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக நீர் விரும்பாத காரியங்களை விட்டொழிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு வைராக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.